இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை அவன் வெளியில விட்டுட்டானா பாவம் ரகுராமனோட மனசு உடைஞ்சு போயிடுவேடா. அவனால தாங்கிக்கவே முடியாது. அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாட்டி. அவன் அந்த வீடியோவை வச்சுதான் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோவை நம்ம முதல்ல எடுக்கணும். அதை செய்யுங்க முதல்ல. அதை வச்சுக்கிட்டு தானே அவன் ஆடுறான். மாயா, அது எப்படி எடுக்கிறது? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது என்னன்னா, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்க நீங்க வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் என்னைக்கும் என் கடமையில இருந்து மாற மாட்டேன். அது ஊர் தலைவரா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் அத்த? கோவில் என்ன உங்க சொத்தா? இந்த கோவில்ல உங்க பையன் தர்மகர்த்தா மட்டும்தான். இந்த கோவில் ஒண்ணும் அவருக்கே சொந்தம். இங்க பாருங்க, நாங்க எல்லாருமே இங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க எதுவும் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. பசுபதி, இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு உங்களால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு இந்த ஊருக்கே தெரியும். இங்க பாருங்க, திரும்பவும் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. இப்படி எப்பவும் அழைக்காத இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இது என்ன அநியாயமா இருக்கு? கோவிலுக்கு யார் வேணாலும் வரலாம். ஒருத்தங்க அழைச்சுதான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. மாயா, விடு. நல்ல நாள் அதுமா எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். யார் வந்தா நமக்கு என்ன? நாம வந்த காரியத்தை முடிச்சிட்டு போலாம். இல்லம்மா, இந்த அம்மா இங்க இருந்தாலே ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கோவில் கடவுளோட இடம். இங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை கிடையாது. ஆக வேண்டிய வேலை நடக்கட்டும். எதுக்குமா நாம இங்க வந்து அசிங்கப்படணும்? இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த விஷயமும் சந்தோஷமா நடக்க கூடாது. இவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு காரணம் நமக்கு கிடைக்காமலேயே போயிடும். இந்தாங்கம்மா, இந்த தாலியை கட்டிக்கிட்டு அந்த தாலியை உண்டியில போட்டுருவோம். உண்டியல்ல போடுற தாலிய நிரந்தரமா ஒரு நாள் உன் கழுத்துல இருந்து இறக்க. ரகுராமையா, இந்த புது தாலிய நீங்க தான் அம்மா கழுத்துல கட்டணும். ஓஹோ,
இப்ப மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்க போதா? இது நல்லா இருக்கே. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவ சரதசதம். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப இவளுக்கு தாலி கட்டுறத என் கண்ணால பார்க்க வேண்டியதா போச்சு. இதுக்கு தாம்மா இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொன்னேன். யாருப்பா இது கோவில் டிவி எல்லாம் போடுறது? அதானே, அதுல ஏதோ வீடியோ ஆன் ஆகுற மாதிரி இருக்கே. என்ன நடக்குதுங்க புவனேஸ்வரி அம்மா? என்ன இதெல்லாம்? என்னங்க சார்? போயிட்டு சீக்கிரம் வந்துரு. எந்த பிரச்சனையும் வந்துட போகுது. சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்களா? ம்.